கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் தாவீதுக்கு பிறகு வாழ்ந்த அரச குடும்பத்தினரும் இஸ்ராயேல் மக்களும் எவ்வாறு தொடர்ந்து சாவான பாவத்தில் நிலைத்திருந்தார்கள் என்பதையும், அதன் விளைவாக ஆண்டவர் அவர்களை தண்டித்து நாடு கடத்தியதையும் இறைவன் எசேக்கியேல் இறைவாக்கினர் மூலமாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். ஆண்டவர் எசேக்கியேல் புத்தகத்திலே சொல்லுகின்றார், ஒரு ஆத்மம் சாவான பாவத்தில் மரித்து நரகம் செல்வதை நான் ஒருபோதும் விரும்புவது இல்லை. மாறாக பரிசுத்தமான நிலையிலே அது நீடித்து நிலைத்திருந்து அதிலே மரித்து மோட்சம் செல்ல நான் விரும்புகின்றேன் என்று இப்படி எசேக்கியேல் புத்தகத்தில் ஆண்டவர் கூறுகின்றார். ஆகவே நாம் அனைவரும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும், நம் ஆண்டவரோடு இணைந்து இருக்க வேண்டும் என்பதே அவருடைய விருப்பம். இன்றைய நற்செய்தியிலும் கூட அரசனிடம் வேலை செய்யும் ஒரு பணியாளர் அந்த அரசனுக்கு எதிராக துரோகம் செய்யும் போது அவனை தண்டிக்கின்றார். தன்னை அந்த அரசர் மன்னித்தது போல அந்த பணியாளர் தன்னிடம் கடன் வாங்கியதை திருப்பித் தர முடியாத நிலையில் இருந்தவரை அவர் மன்னித்திருக்க வேண்டும். எனவே அவர் கடும் கோபம் கொண்டவராய் தண்டித்து சிறையில் அடைக்கின்றார். நம் ஆண்டவர் நம்முடைய எண்ணிலடங்காத பாவங்களை குற்றம் குறைகளை எல்லாம் மன்னிக்கின்றார், பாவ சங்கீர்த்தனம் என்ற திரு அருட்சாதனத்தின் மூலமாக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் அதையே வலியுறுத்தியும் கூறுகின்றார். ஆனால் நம் ஆண்டவர் நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பது போல நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்க வேண்டும். அவர் நம்முடைய குற்றங்குறைகளை மன்னிப்பது போன்று நாமும் பிறர் குற்றங்குறைகளை மன்னிப்பது கிடையாது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நம்மில் சிலர் கூட பல ஆண்டுகளாக நமக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாம் மன்னிக்காமல் வாழ்ந்து வருகின்றோம். பிறர் உங்களுக்கு செய்த பாவங்களை நீங்கள் மன்னிக்காவிட்டால் உங்கள் விண்ணகத் தந்தையும் உங்கள் பாவங்களை மன்னிக்க மாட்டார் என்ற வேத வாக்கை நாம் மறந்துவிடக்கூடாது. நல்ல பாவ சங்கீர்த்தனம் என்றால் எது என்ற கேள்விக்கு புனித அகஸ்தினார் பதில் சொல்லுகின்றார். முதலில் நம் பாவத்திற்கு வருந்தி மனஸ்தாபப்பட்டு பிறகு நமக்கு எதிராக செய்த பாவங்களை நாம் மன்னித்து அதன் பிறகு குருவிடம் சென்று பாவ அறிக்கை செய்ய வேண்டும் என இப்படி சொல்லுகின்றார். கன்ஃபெஷன் என்ற புத்தகத்தில் நாம் பிறர் குற்றங்களை மன்னிக்கும் போதுதான் அவரிடம் எண்ணிலடங்காத நாம் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கும் போதுதான் நம் ஆண்டவரிடமிருந்து எண்ணிலடங்காத புண்ணியங்களை ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இப்படி புனித அகஸ்தினார் குறிப்பிட்டிருக்கின்றார். ஸ்டோரி ஆஃப் த சோல் என்ற புத்தகத்தில் புனித குழந்தை தெரேசா சொல்லுகின்றார் கீழ் வருமாறு: பிறர் உங்களுக்கு எதிராக செய்த பாவத்தை நீங்கள் மன்னித்து அதன் பலியை, அந்த பாவத்தை மன்னிக்கின்ற பலியை நம் இயேசுவின் திரு இதயத்திற்கும் மரியாளின் மாசற்ற திரு இதயத்திற்கும் எதிராக செய்யப்படுகின்ற நிந்தை அவமானங்களுக்கு பரிகாரமாக நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று இப்படியாக குழந்தை தெரேசாள் குறிப்பிட்டிருக்கின்றார். அப்பொழுது நமக்கு ஆசீர்வாதங்கள் அதிகரிக்கும். புனித அல்போன்ஸ் தே லிகோரி தன்னுடைய மறையுரையிலே சொல்லுகின்றார், பிறர் உங்களுக்கு எதிராக செய்த குற்றங்களை நீங்கள் மன்னியாவிடில் ஒருபோதும் உன்னால் பரிசுத்தமான வாழ்வு வாழ முடியாது. பிறருடைய குற்றங்களை நாம் மன்னிக்க முடியவில்லை என்றால் நம்மால் அந்த பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்வதற்கு அந்த நிலை நமக்கு தடையாக இருக்கின்றது என்று இப்படி அல்போன்ஸ் லிகோரி குறிப்பிடுகின்றார்.
மேலும் இவர் நம் திவ்ய இயேசு மனிதர்கள் மீது கொண்ட அந்த அளவிட முடியாத அன்பினால் நமக்காக பாடுகள் பட்டு சிலுவையிலே மரித்தார், அடக்கம் செய்யப்பட்டார். இந்த பரம ரகசியத்தை நீ தியானித்தால் பிறர் உனக்கு எதிராக செய்யும் குற்றங்குறைகளை எளிதாக மன்னிப்பாய். ஆண்டவரும் உன் மீது பரிவு கொண்டு உன்னை ஒரு புனிதராக பரலோகத்திலே உயர்த்துவார் என்று இப்படி புனித அல்போன்ஸ் தே லிகோரி குறிப்பிட்டிருக்கின்றார். அப்படி இந்த ஆள் மன்னிக்கும் பொழுது எவ்வளவு ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்கின்றன. பரிசுத்த வாழ்வு வாழ்வதோடு நாம் இவ்வுலகிலும் மறு உலகிலும் நாம் ஆண்டவருடைய அன்புக்கும் ஆசிருக்கும் உரியவர்களாக மாறிப்போய் விடுகின்றோம் என்பதை ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. இன்றைய நாளுக்குரிய புனிதர் ஆகஸ்ட் 13ஆம் தேதி புனித கிப்போலித்துஸ். இவர் கடுமையான தபம் செய்து பரிசுத்தமான வாழ்வு வாழ்ந்த பெருமைக்குரிய ஒரு புனிதர். இவருடைய காலத்தில் இருந்த திருத்தந்தை முதலாம் கலிஸ்துஸ். இவர் பாவிகள் மீது அதிகமாக இரக்கம் கொள்ளுகின்றார். இந்த கலிஸ்துஸ் எனவே அவர்களை பாவ சங்கீர்த்தனம் செய்வதற்கு வைக்கின்றார், முற்படுகின்றார். அனைவரையும் அதை செயல்படுத்துகின்றார். இந்த செயலை பார்த்த இந்த ஹிப்போலித்துஸ் திருச்சபையானது புனிதர்களுக்குரிய இடம், இது பாவிகளுக்கு அல்ல என்று இவர் இப்படி சொல்லி தன்னை ஒரு பாப்பரசராக அவர் அறிவித்து கொண்டார். பிறகு இவர் தன்னுடைய தவற்றை உணருகின்றார். இப்படிப்பட்ட தவத்தை செய்துவிட்டேனே என்று சொல்லி மனம் வருந்துகின்றார். பின்னர் நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்தார். பாப்பரசர் பதவியிலிருந்து தன்னையே அவர் விடுவித்து கொள்ளுகின்றார். காட்டிற்கு வனவாசம் செல்லுகின்றார். தன் பாவத்திற்காக அங்கு பல பரிகாரங்களை செய்கின்றார். கடுமையான ஜப தப முயற்சிகளில் ஈடுபடுகின்றார். பிறகு இவர் வேத சாட்சியாக நம் ஆண்டவர் இயேசுவுக்காக கொல்லப்பட்டு புனிதராக இவர் உயர்த்தப்பட்டிருக்கின்றார். ஆம், நாமும் நம்முடைய குற்றங்களுக்கு மனஸ்தாபப்பட்டு பிறர் நமக்கு எதிராக செய்த குற்றங்களை நாம் மன்னிக்கும் பொழுது நிச்சயமாக எவ்வளவு பெரிய தவறுகளை நாம் செய்திருந்தாலும் நாம் மன்னிக்கப்படுவோம். அங்கு உறவுகள் மேம்படும். இன்னும் சிறப்பாக அந்த ஆண்டவருடைய ஆசிருக்குரியவர்களாக இவர் நல்ல உறவுக்காரர், நல்ல மனிதர், முதிர்ச்சியானவர் என்ற அப்படிப்பட்ட பெருமையை நம் பெற்று வாழ முடியும். எனவே அன்புக்குரியவர்களே, சிறப்பாக ஆண்டவரிடம் வரம் கேட்போம். தெய்வமே, நீர் கொடுத்த இந்த அழகான உலகத்திற்காக, உயிருக்காக நன்றி சொல்லுகின்றோம். இதிலே நாங்கள் உம்முடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு தடையாக இருக்கும் உறவுகளை நாங்கள் சிறப்பாக பேணி காக்க வேண்டும். அதை நாங்கள் சீர்படுத்த வேண்டும். நல்ல உறவிலே வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நாங்கள் இவ்வுலகிலே விண்ணகத்தை காண முடியும். அதற்கு தூய ஆவியானவரே, தெய்வமே துணை செய்வீர்களா என்று சொல்லி நாம் இந்த கல்வாரி பலியிலே தொடர்ந்து செபிப்போம்.